வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரே ஒரு ஸ்டாக்ஸை பற்றி மட்டும் அப்படி அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டாக் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் நான் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏற்கனவே இந்த பட்ஜெட் வைஸும் நம்ம டூரிசம் இது செக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸை வந்து நான் அனாலிசிஸ் பண்ணேன். இந்த ஸ்டாக் இந்த ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் மட்டும் இந்த வீடியோவில் வந்து இருக்கும். தெளிவாக வந்து அப்டேட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதோட ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மந்த்லி கேண்டில் வந்து எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட 1999 இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் மட்டும் நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. 2050 அப்படின்ற டைமில் வந்து 75 வரைக்கும் போயிருக்கு. திருப்பி அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2070 162 வரைக்கும் போயிருக்கு. இப்போ அதோட பேட்டர்ன் வந்து சூப்பராக வந்து பிரேக் ஆகிருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சூப்பரான என்ன இருக்குது, ஒரு ரவுண்ட் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகி சூப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணி வித்து வால்யூமோடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் அதனால தான் அந்த ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அதுவும் போக அகைன் இது வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ இது வந்து என்ட்ரி எடுக்கலாமானா என்னோட அனாலிசிஸ் படி இது வந்து ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம். நான் பொறுமையாக இருப்பேன், 3 to 5 month பொறுமையாக இருப்பேன் அப்படின்றவங்க தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதோட டார்கெட் எந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 260 அடுத்து வந்து 270 2 டார்கெட் தரேன். உங்களுக்கு எந்த லெவல் போதுன்றதை பார்த்து நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 260 280 இந்த 2 லெவல் டார்கெட் என்னோட அனாலிசிஸ் படி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் எஸ்எல் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு 120 அப்படின்றது தான் மெயின்டைன் பண்ணணும். முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வார வீக்கோட லோ வேணால் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நான் பெரும்பாலும் எஸ்எல் வந்து சொல்கிறது கடினம். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், ஏன்னா சம்டைம்ஸ் ரீடெஸ்ட் வந்தாலும் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும். அப்படி வந்துட்டு ஏன்னா இதுதானே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து திருப்பி வந்து கூட இப்படி மேலே போகலாம், அல்லது இப்படியே ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு கூட இப்படி மேலே போகலாம். ஸோ எப்படி போகும் அப்படின்றத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. பட் இதோட மொத்த பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ரவுண்ட் பாட்டம் இருக்குது. ஸோ அதனால் மட்டும்தான் அந்த ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். இதோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போலேருந்து எடுத்தால் கூட ஒரு 30% பக்கத்தில் கிடைக்கும், அல்லது ஒரு 20 to 25% கிடைச்சா கூட நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். டைம் டூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 month நீங்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணுறவங்க இது தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.